சார், சங்க இலக்கியங்களிலே ஆலமர் செல்வன் என்று கொண்டாடிய தட்சணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாலை போட்டு உட்கார வச்சு குரு பூஜையாக மாற்றியதை விட ஒரு கொடுமை இந்த மண்ணிலே எது இருக்க முடியும்? உனக்கு கடன் அடையணுமா, இந்த கிழமையில இந்த கோயில இவரை பாத்துரு. உனக்கு வீடு புகழ் வசதி வாகனம் வண்டி வாகனம் சேரணுமா, இந்த கிழமையில இந்த இதுல இவரை பாத்துரு. உனக்கு கல்யாணம் ஆகணுமா, இந்த கிழமையில இந்த கோயில இவரை பாத்துரு. நீங்க காலகட்டைக்கு காலால நடந்தீங்கன்னா உங்களுக்கு காவி உடை கிடைக்குமே தவிர கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகிவிடுமாங்கிறது தெரியாது. எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு ஆயிடுச்சு. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று பாடிய இதே மண்ணில் தான் வெள்ளிக்கிழமை 5 ரூபாய்க்கு ஒரு நெய் தீபம் வாங்கி துர்க்கை அம்மன் மூஞ்சல சுடுற மாதிரி காமிச்சா பிரார்த்தனைலாம் நிறைவேறணும்னு நினைக்கிறதும் இந்த நாட்டில். சிவகங்கை மாவட்டத்துல வந்தினிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். முகரம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய பண்டிகை. அல்லாஹ் சாமிக்கு அந்த கிராமத்தில் இந்துக்கள் தீ மிதித்து வணங்கினார்கள். இன்னைக்கு சித்தர் பார்த்துருந்தீங்கன்னா இவன் லேகியம் வைக்கிறது நினைச்சு. இன்னைக்கு சித்தர்கள்னா இவங்களுக்கு தெரிஞ்சது லேகியம் வைக்கிறது தான். தூக்கம் வரலையா, வேற இத்தியாதி பிரச்சனைகளா, சித்தர் மரபுல சித்தர் பாட்டு சித்தர் வைத்தியம் இருக்கு, எங்கள்கிட்ட லேகியம் இருக்குங்கிற இடத்திற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். ஆளுகிற மன்னனை கூட ஒரு சாதாரண புலவன் கேள்வி கேட்பதாகத்தான் தமிழ் சமுதாயத்தின் வரலாறு இருக்கிறது என்பதை. ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எல்லா கடவுளுக்கும் 2 கால்கள் தான். வணக்கம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஹைவேஸ் ரோட்ல 10 அடிக்கு ஒரு பாபா கோயில் கட்டக்கூடிய நிலையும். சாய்பாபா சிலைக்கு சிவபெருமான் பூத்துவுகிற சிலைகள் இருக்கு. சாய்பாபாவினுடைய சிலைக்கு இயேசுநாதர் பூத்துவுகிற சிலைகள் வருகிறது. மொழி வந்து சேர்ந்ததா சேரவில்லையா என்பதிலே வந்து சேர்ந்தது என்கிறது ரொம்ப அழுத்தமாகவும் சேரவில்லை என்பது கொஞ்சம் அவர்கள் அழுத்தம் குறைவாகவும் இருந்ததை பார்த்தோம். இரண்டாவதாக வரலாறு என்று வருகிற போது கேள்வி கொஞ்சம் அழுத்தம் இல்லை என்றாலும் கேள்வி கேட்டவரையே ஒரு அழுத்தி பதில் சொல்லிவிட்டு நாராயண கோவிந்தன் போய் உட்கார்ந்து இருக்கிறார். மறுத்துதான் பேசணும். அவர் கொஞ்சம் உக்கிரமாயி எதிர்ப்பெல்லாம் தெரிய வச்சு பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் எல்லாம் பேச்சாளர்கள், அவர் எதிர்கால அரசியல் பேச்சாளர். அதனால் அவருக்கு அந்த குணம் இப்போதே வந்து விட்டது. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை முன்வைத்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இதுல இன்னொன்னு சொல்லிட்டு அடுத்துக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க ரொம்ப அழகா பேசினாங்க. அது வரலாறு வந்து சேரலன்றது பேசுறது ரொம்ப சிரமம். அது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவங்க முன் வச்சு பேசினாங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. அதுல என்னன்னா நம்ம பேச்சாளருக்கு ஒரு என்னன்னா நம்ம அணியை வலு சேர்க்கணும், எந்த சிலபஸாவது உள்ள போட்டு பேசிடுறோம். ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, ஆனா உண்மை என்ன வரலாறு பெருமையே பேசிட்டு இருக்கீங்க. பெருமை பேசுறது வரலாறா? திருச்சாளுக்குள்ள வரல, ஒரு தனிப்பட்ட நபராக சொல்லுகிறேன். ஆமாம், பெருமை பேசுவதை போலத்தான் எங்கள் தமிழின வரலாறு இருக்கிறது. அதனால் பெருமை தான் பேசுவோம். சார், நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு தீர்ப்பை தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் நினைச்சிருந்தானா தப்பா எடுத்துக்காதமா, உனக்கு ஒரு 4 காணி இடம் தரேன், இருந்து இங்கே இருந்து பாத்துக்க, இல்ல 4 சிலம்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி அவன் போயிருக்கலாங்க. எந்த தீர்ப்பை தவறாக சொன்னனோ இனிமேல் நான் இந்த அரியணையில் உயிரோடு இருக்கக்கூடாது என்று வளைந்த செங்கோலை தன் உயிரை கொடுத்து நிமிர்த்திய ஒரு அரசன் இந்த மண்ணில் இருக்கிறான் என்றால் அது எங்களுக்கு பெருமைதான். அறுத்து புதைக்கிறதுன்னு சொன்னாங்க பாருங்க, அது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமானதெல்லாம் இல்லை. ரொம்ப அழகா கலைஞர் அந்த பாட்டை அவர் அழகா எழுதியிருப்பாரு. குழந்தை ஒன்று இறந்து பிறப்பினும் சதை பிண்டம் ஒன்று பிறந்து தொலைக்கினும் மூப்பு கொண்டு மடிந்திரினும் முடிவில் நோய் கண்டு முடிந்திரினும் போரில் கலந்து விழுப்பின் பெற்று மானமிகு வீரன் மாண்டிடாத பழி துடைப்பதற்காக வாள் கொண்டு உடலில் கீறி வான்புகழ் வாழ்வியல் சேர்த்த பின்பே உடல் அடக்கம் செய்திடும் மடலேறுகால் மலிந்திடும் மான மரபு தமிழர் மரபு அப்படின்னு எழுதுனார். அதுல என்ன பெருமைனா குழந்தைய கீறி புதைச்சிட்டாங்கிறது இல்ல. அது என்ன சொல்ல வந்தது தெரியுமா? எங்கள் மண்ணில் ஒரு குழந்தை பிறந்து இறந்தாலும் இறந்தே பிறந்தாலும் கூட நீ போரிலே கலந்து விழுப்புண் இல்லாமல் இந்த மண்ணில் நீ புதையக்கூடாது என்று வாளிலே மார்பில் கீறிவிட்டு புதைக்கிற பெருமை எங்களுக்கு பெருமைதான். இன்னொன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். என்ன பெருமையை மட்டுமே பேசிச்சு கிடையாது. பெருமானாற்றுப்படை சிறுமானாற்றுப்படை எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசில் பெற போறவன் மன்னரை புகழறவன் புகழதானே செய்யணும். படிச்சு பாருங்க, புகழ்ல என்ன பண்றான், என்ன போர் செஞ்சு அதுல எனக்கு நீ செல்வம் கொடுக்குற, நீ போர் பண்ண நாடு எப்படி இருக்கு தெரியுமா, நீ பாட்டு போர் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துட்டு அரண்மனையில போய் திரும்பி போய் பாத்தியா அந்த நாடு எப்படி இருக்குன்ட்டு. எதிரி நாட்டு கோட்டையை உடைத்து கொளுத்திட்டாங்க. தேர் ஓடுகிற வீதிகளை கழுதை கொண்டு பூட்டி எள்ளுச்செடிகளை விதைத்து விட்டார்கள். மக்கள் குடிக்கிற குளத்திலே யானைகளை இறக்கி கலைக்கி விட்டார்கள். இப்படி ஒரு போர் செய்து இந்த போரிலே கிடைக்கிற பொருளை நீ எனக்கு கொடுக்கணும், அதை நான் வாங்கணுமா, எதுக்கு இந்த போர் என்று ஆளுகிற மன்னனை கூட ஒரு சாதாரண புலவன் கேள்வி கேட்பதாகத்தான் தமிழ் சமுதாயத்தின் வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். வரலாறுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமானது சமயம். சில சமயங்களில் சமயம் பற்றி பேசுவது சில சமயத்தில் நமக்கு சரிப்பட்டு வருவதில்லை. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஆனா சமயத்தை பற்றி ஒரு சின்ன புரிதலை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். சமயம் என்கிற சொல்லே தமிழிலே ரொம்ப அழகான ஒரு சொல். அதுக்கு ஏன் சமயம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? சமை என்கிற வேர்ச்சொல்லிலே இருந்து வந்தது சமயம் என்கிற சொல். பாருங்க, வீட்டுல இருக்கிற காய்கறி மிளகு
இது பூண்டு இதெல்லாம் போட்டு பக்குவப்படுத்தி உணவாக மாற்றினால் அதற்கு பெயர் சமையல். நம்ம வீட்டிலே ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, 10, 12, 13 வயசாச்சுன்னா அவ சடங்கு பக்குவம் அடைஞ்சிட்டா அவளை சமைந்தாள் என்று சொல்வார்கள். சமை என்றால் தமிழிலே பக்குவம் என்ற அர்த்தம். உணவை பக்குவப்படுத்தினால் அது சமையல். ஒரு பெண் பக்குவம் அடைந்தால் அவள் சமைந்தாள். ஒரு மனிதன் ஆன்மீகத்தால் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருப்பதால் சமயம் என்கிற சொல்லை தமிழ் இந்த மண்ணுக்கு கொடுத்தது. இந்த சமயம் இன்றைக்கு எப்படி சேர்ந்திருக்கிறது என்கிற ஒரு காரசாரமானதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா சமயத்தின் மீது கேள்வி கேட்பதிலே நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் கேட்க முடியறது இல்லை. அருட்ஜோதி ஆண்டவரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று பாடிய இதே மண்ணில் தான் வெள்ளிக்கிழமை 5 ரூபாய்க்கு ஒரு நெய் தீபம் வாங்கி துர்க்கையம்மன் மூஞ்சல் சுடுற மாதிரி காமிச்சா பிரார்த்தனலாம் நிறைவேறணும் நினைக்கிறதும் இந்த நாட்டில். சமயம் எப்படி நம்மிடம் சேர்ந்திருக்கிறது? ஏன்னா தமிழர்கள் சமயம் கொஞ்சம் வித்தியாசமானது. அது உலகத்தின் மற்ற சமயங்களை போல வெறும் கடவுளை மட்டுமே மையப்படுத்தியது அல்ல. எங்கள் தமிழிலே சமயம் என்பது மெய்யியலையும் சேர்த்து பேசப்பட்டது, வாழப்பட்டது. அதனால அது கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த சமயத்தை இல்லை சேரவில்லை என்று பேசுவதற்காக மிக தைரியமாக வந்திருக்கிறார் கார்த்திக் ராஜா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலே திருவாசகத்தை பற்றி பேசினார். அதை பார்க்கிற போது எனக்கு என்ன தோன்றியது, திருவாசகத்தை எழுதியதை கேட்பதற்காகவே சிவபெருமான் உட்கார்ந்து எழுதியதை போல ஒருவேளை எதிர்காலத்தில் இவர் பேச்சை கேட்பதற்காகவே மீண்டும் சிவபெருமான் இறங்கி திருவாசகத்தை பேசு என்று சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான பேச்சை சொன்னவர் சமயம் சேரவில்லை என்று பேச வருகிறார். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு என்னை நன்றாக இறைவன் செய்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணிக்க வாசகர் பாவையாய் மாறி பாடியதை கோவையில் அழைத்து பேச சொல்லி இருக்கிறார்கள். விமர்சனங்களில் புரட்சியையும் சில சமயங்களில் புரட்சிகரமாக விமர்சனங்களையும் முன்வைக்கிற எங்கள் அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் இந்த வாய்ப்பினை இந்த எளியவனுக்கு வழங்கி இருக்கிறார். போற்றுதலுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவை முன்னவர்களுக்கு என் பணிவான வணக்கம். கோவையில் நடைபெறுகிற இந்த புத்தக திருவிழாவில் சமயம் குறித்து இந்த எளியவனை பேச ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள். உடன்பாட்டிற்கும் முரண்பாட்டிற்கும் இடையே ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு படாதபாடு பட்டு கொண்டிருக்கிற அருமை தோழர் அவர்களுக்கு நெறியாள்கை செய்கிற தோழர் அவர்களுக்கும் இரு அணியிலும் பேச வந்திருக்கிற சக பேச்சாளர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். காலம் கடந்தும் தமிழர்கள் கையில் முறையாக சமயம் சேர்ந்திருக்கிறதா? முதலில் தமிழனுக்கு சமயம் இருக்கிறதா? ஆரம்பத்தில் மிக அழகாக சொன்னீர்கள். தமிழருக்கு மெய்யியல் கோட்பாடு என்பது இருந்தது. கால பரிமாணத்தில் கால ஓட்டத்தில் எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடையும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், ஆனால் அது முறையாக சேர்ந்து இருக்கிறதா? இந்த மண்ணில் ஆசிவகம் இருந்தது, சமணம் இருந்தது, பௌத்தம் இருந்தது, பின்னாளில் சைவம் வந்தது, வைணவம் இருந்தது, 6 சமயங்கள் இருந்தன, சௌமாரம் இருந்தது, கௌமாரம் இருந்தது, காணாபத்தியம் இருந்தது. இப்படியாக பல்வேறு சமயங்கள் இந்த மண்ணில் இருந்தது. ஆனால் இந்த மெய்யியல் கோட்பாட்டை நான் இப்படியாக பார்க்கிறேன். சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருந்து இன்னும் ஒருபடி மேலே போனால் ஆதிமனிதன் காலத்தில் இருந்து அவன் எதையெல்லாம் வணங்க தொடங்கினான்? தான் அச்சுறுகிற எல்லாவற்றையும் வணங்க தொடங்கி, இயற்கையை நேசிக்க தொடங்கினான், இயற்கையை வணங்க தொடங்கினான். பின்னாளில் மெல்ல மெல்ல நீங்கள் முன்னமே சொன்னது போல சமயம் என்பது பக்குவப்படுத்துதல் அல்லது பக்குவம் அடைதல் அல்லது தன் நிலையை உணர்ந்து தானே பக்குவம் அடைதல் என்பதுதான் சமயத்தினுடைய மையம். அப்படியாக நான் பார்க்கிற பொழுது அவன் முன்னாளில் நீரை வணங்கினான், மரத்தை வணங்கினான், விலங்கை வணங்கினான், மழையை வணங்கினான், எல்லாவற்றையும் வணங்கினான். பின்னாளில் மெல்ல மெல்ல அவன் நகர்ந்து ஒரு கோட்பாட்டை நோக்கி, தத்துவத்தை நோக்கி நகர நகர அவனுடைய வழிபாட்டு முறை என்பது ஒரு வரையறைக்குள் வருகிறது. அந்த வரையறை என்பது பின்னாளில் தொல்காப்பியம் இப்படி சொல்கிறது: ஒவ்வொரு நிலத்திற்கும் 5 திணைக்கும் இறைவன்கள் இருந்தார்கள். அந்த 5 நிலத்து மக்கள் அவர்களை தொழுதார்கள். சேயோன், மாயோன், வருணன், கொற்றவை என்றெல்லாம் அவர்களுக்கு ஒரு தெய்வம் இருந்தது. அந்த தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள் என ஒரு வரையறையை வகுக்கிறார். நீங்கள் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த சமயத்தில் சேயோனை வணங்கியவர்கள் மாயோனை வணங்க தவறியது இல்லை. மாயோனை வணங்கியவர்கள் கொற்றவையை புறந்தள்ளவில்லை. ஆனால் கால ஓட்டத்தில் பல்வேறு சமயங்கள் இணைந்து ஒரு மதமாக ஓர்மைப்பட்டவனுடைய விளைவு அந்த மதத்திற்குரிய அல்லது அந்த சமயத்திற்குரிய வழிபாட்டு முறைகளை நாம் துளைத்து விட்டோம். இது கால ஓட்டத்தில் என்னவாக பிற்பாடு மாறுகிறது என்றால்
சைவமும் வைணவமும் தழைக்கிறது. சைவமும் வைணவமும் தழைக்கிற பொழுது இந்த வழிபாட்டு முறை விட்டு விட்டதா என்கிற கேள்வி வருகிற பொழுது இல்லை, அது என்னவாக மாறி இருக்கிறது? மூர்த்தி தலம் தீர்த்தம் என மாறி இருக்கிறது. தல விருட்சம் இருந்தது, அந்த மூர்த்தம் இருந்தது, அந்த கோயிலுக்கு என்று ஒரு தீர்த்தம் இருந்தது. ஆதலால் அந்த முறையை அப்டேட் ஆனிச்சே தவிர அது கை மீறி போகல, கைவிட்டு போகல. பக்தி இலக்கிய காலங்களில் அது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்தது, ஒரு செழுமையானது. இந்த சமய ஒழுக்கங்களும் இந்த சமய வழிபாட்டு முறைகளும் இந்த சமயத்தினுடைய மெய்நெறி கோட்பாடுகளும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு வடிவத்திற்குள் வந்து இப்ப இது எல்லாம் ஓர் மதமானதனுடைய விளைவு. இப்படித்தான், இதுதான், இது மட்டும்தான் முறை, இது மட்டும்தான் வணங்க வேண்டிய வழிபாடு என்கிற ஒரு நெருக்கடிக்குள் ஆட்படுகிறது. இங்க நடுகள் வழிபாடு இருந்தது. நடுகள் வழிபாட்டில் இருந்த அந்த வழிபாட்டு முறை என்பது மெல்ல மெல்ல தேய்ந்து அல்லது மெல்ல மெல்ல மாறி ஓர்மைக்குள் சிக்கிக் கொண்டதனுடைய விளைவு நடுகள் வழிபாட்டினுடைய வரைமுறை மாறி இருக்கு. கோயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. கோயில் மதமாக மாறிய பின்பு கோயில் பல்வேறு நெருக்கடிகளையும் சிக்கல்களுக்கும் ஆளாகிறது. கோயில் இருந்தாலும் பிரச்சனை, அந்த இடத்துல எந்த கோயில் கட்டணும்னு பிரச்சனை, கட்டி இருக்கிற கோயில் நம்ம கோயிலான்னு பிரச்சனை, இந்த கோயில் அங்க இருக்கணுமா வேணாமான்னு பிரச்சனை. இது எல்லா சிக்கலும் ஓர்மைப்பட்டவனுடைய விளைவால் ஏற்படுகிற கோயில் கட்டுவதற்கான ஒரு முறையை அல்லது இந்த பக்தி சமயம் இப்படியாக பிரித்து இருக்கிறது. தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடு கோயில் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பிரிச்சிருக்காங்க. எந்தெந்த வகையில எந்தெந்த முறையில இருக்கு அப்படிங்கிறது. புறநிலை கோட்டம் அப்படின்னு ஒரு இடம் சொல்றாங்க. புறநிலை கோட்டம் என்றால் ஊருக்கு வெளியே அமைந்திருக்கக்கூடிய கோயில். பல்குன்ற கோட்டம் என்றால் மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய கோயில். இளவந்தி கோட்டம் என்றால் நீராடும் இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில். எழுநிலை மாடம் என்றால் 7 அடுக்கு மாளிகையோடு, அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராஜகோபுரத்துடன் உரிய கோயில். கடவுள் கட்டி நகர் என்றால் ஊருக்கு மைய பகுதியிலே இருக்கக்கூடிய கோயில் என கோயிலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த முறையெல்லாம் இப்போது மாறி போய் நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஹைவேஸ் ரோட்ல 10 அடிக்கு ஒரு பாபா கோயில் கட்டக்கூடிய நிலை. இதுல அடுத்த சிக்கல் என்ன? இல்ல நீங்க பாபான்றது தெளிவா சொல்லுங்க, ஏன்னா நிறைய பாபா இருக்கிறதால எங்களுக்கு குழப்பம் வரும். பாபானாலே குழப்பமாயிடுதாப்ப? அப்படி கிடையாது. அதாவது பாபா என்பவர், நான் இப்படி சொல்கிறேன், இந்த சைவ சமயம் குரு லிங்க சங்க வழிபாடு என்பதனை ஏற்றுக்கொண்டு இங்கே குரு என்பவர் வணங்கத்தக்கவரா? ஆமா. இது குரு மரபுடைய சமயமா? ஆமாம். குரு இறைவனை காட்டி தந்தார் என்கிற செய்திகள் எல்லாம் சமய வழிபாட்டில் வருகிறது. குரு பரம்பரை என்பதெல்லாம் இந்த சமய ஒழுக்கங்களில் பேசப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் குருவே சிவனென கூறின நந்தி என திருமூலர் வாய்மொழி உரை. குருவிற்கு இங்க என்ன வழிபாட்டு முறை இருந்தது? குருவிற்கு என்ன இருந்தது? எந்த இடம் இருந்தது என்றால் 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வணங்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய கோயில்களிலும் வைணவ சமயத்தினுடைய கோயில்களிலும் குருமார்களுக்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது, தனி சிறப்பு இருந்தது. அவர்கள் அருளாளர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் மட்டுமே இறைவன் என்ற கருத்தினை இந்த சமய நெறிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இப்படி சொல்றேன், சைவ சித்தாந்தம் மிக தெளிவா ஒரே ஒரு வரியில சொல்லுது, சிவமாம் தன்மை எழுதியவர்களை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அப்படின்னா, கார்த்திக் ராஜா நல்லவன் ஆயிடலாம், உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் ராஜா நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னா நேத்து வரை அவன் சரியில்லைன்னு அர்த்தம். கார்த்திக் ராஜா நல்லவன் அப்படின்னா அவன் எப்போதும் சரியாக இருந்திருக்கிறான் என்ற அர்த்தம். ஆன்மாக்கள் நல்லவன் ஆகிவிட முடியும் என்பதனைத்தான் சிவமாம் தன்மை எழுதுதல் என்பதனை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. அப்படியாக சிவமாம் தன்மை எழுதியவர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டினார்கள், அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். அருளாளர்கள் தோன்றினார்கள், மகான்கள் வந்தார்கள், ஞானியர்கள் தோன்றினார்கள். அவர்கள் எல்லோருக்குமே இந்த குரு வழிபாட்டில் இடம் இருந்தது. ஆனால் இந்த முதல் குற்றச்சாட்டை நான் இப்படி பதிவு செய்கிறேன், இந்த சமயம் நமக்கு முறையாக வந்து சேராததால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். சாய்பாபா அருளாளரா இல்லையா என்கிற கேள்வியில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் ஒரு அருளாளர். அவர் ஒரு ஞானியா, அவர் ஒரு சாதுவா என்றால் ஆமாம் அவர் சாது. அவர் வணங்கத்தக்கவரா? ஆமாம் வணங்கத்தக்கவர் தான். ஆனால் இந்த புற சமயங்களுடைய அல்லது புற ஒரு பண்பாட்டினுடைய ஒரு படையெடுப்பாக அல்லது அதன் மீது சுமத்தப்படக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு இதுவாக பார்க்கிறேன். சாய்பாபா சிலைக்கு சிவபெருமான் பூத்துவுகிற சிலைகள் இருக்கிறது. சாய்பாபாவினுடைய சிலைக்கு இயேசுநாதர் பூத்துவுகிற சிலைகள் வருகிறது. சாய்பாபாவை கருட வாகனத்தின் மேல் அமர வைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு தளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அறிவிக்கப்படாத போராகவே அதை பார்க்கிறேன். இது இந்த சமயம் முறையாக நமக்கு வந்து சேராததால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல். என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இதையே நான் ஏன்னு பிரிச்சுக்கிறேன். இரண்டாவது குற்றச்சாட்டு, அருளாளர்கள் பாடினார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி ஞானசம்பந்தர் பாடினார், நால்வர் பெருமக்கள் பாடினார்கள்,
அருளாளர்கள் வாழ்ந்த இந்த நிலத்தில், இந்த மண்ணில் கோயில்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? பரிகார தலங்களாக மாறி இருக்கிறது. தன்னை அறிய வேண்டும், தன்னை உணர வேண்டும் என்பதற்காக இருந்த மாறுபாடுகள் தாண்டி இந்த கோயிலுக்கு செக்ஷன் பிரிச்சுட்டாங்க. உனக்கு கல்யாணம் ஆகணுமா, இந்த கிழமையில இந்த கோயில்ல இவரை பாத்துரு. உனக்கு கடன் அடையணுமா, இந்த கிழமையில இந்த கோயில்ல இவரை பாத்துரு. உனக்கு வீடு புகழ் வசதி வாகனம் வண்டி வாகனம் சேரணுமா, இந்த கிழமையில இந்த இதுல இவரை பாத்துரு என்று செக்ஷன் பிரிச்சுட்டான் கடவுளை. ஆக இறைவன் என்பவன் தன்னை அறிவதற்கு அல்லது தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான, அதாவது தத்துவம் வசிக்கிறான். அந்த தத்துவ பொருளானவன் இறைவன் அப்படிங்கறத மறந்து என்னுடைய குறைகளை சொல்லுவதற்காக ஏதோ ஒரு எப்படி சொல்ற செக்ஷன் பிரிச்சு இந்த துறையில இவரோட சந்திச்சுட்டா நம்ம பிரச்சனையை தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு இதையாக மாறி போய்விட்டது. பரிவார மூர்த்தங்களாக மாறி போய் இருக்கிறது. மூல விக்கிரகங்கள் பரிகாரத்திற்கான கோயில்களாக மாறி இருக்கிறது. இது என்னுடைய குற்றச்சாட்டு பி, முதல் குற்றச்சாட்டு. அடுத்தபடியாக இந்த சமயத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருந்தது. அது என்னவென்றால், இந்த சமயம் எப்போதெல்லாம் முரண்பட்டு போகிறதோ அல்லது எப்போதெல்லாம் ஒரு கரம் ஓங்க தொடங்குகிறதோ அப்போதெல்லாம் இந்த சமயத்திற்குள்ளாகவே கலக மரபு பிறந்தது. கலகம் என்பது அந்த அதாவது அந்த வளையத்திற்குள்ளாக ஏற்படக்கூடிய சிக்கலை அந்த வளையத்திற்குள்ளாகவே பேசிட்டு இருப்பது. அந்த வளையத்தை உடைச்சிட்டு போறது இல்ல. அப்படியாக சித்தர் மரபு என்பது தோன்றியது. சித்தர் மரபு என்பது எதனை வழிகாட்டியது? எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. எந்த ஒரு விஷயம் ஒரு கரம் மேலோங்குகிறதோ அதை தட்டி இந்த சமயம் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்கிற திசை வழி போக்கை உறுதி செய்வதான ஒரு சித்தர் வழிபாட்டு முறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சித்தர் வழிபாடு என்பது நமக்கு மாறி அல்லது நம் கைகளுக்கு முறையாக வந்து சேராமல், இன்னைக்கு சித்தர் பாத்துருந்தீங்கன்னா இவன் லேகியம் வைக்கிறது நினைச்சு. இன்னைக்கு சித்தர்கள்னா இவங்களுக்கு தெரிஞ்சது லேகியம் வைக்கிறது தான். தூக்கம் வரலையா, வேற இத்தியாதி பிரச்சனைகளா, சித்தர் மரபுல சித்தர் பாட்டு இருக்கு, சித்தர் வைத்தியம் இருக்கு, எங்கள்கிட்ட லேகியம் இருக்குங்கிற இடத்திற்கு தான் நாம் வந்திருக்கிறோம். சித்தர் மரபு என்பது நமக்கு முறையாக வந்து சேரவில்லை. ஆதலால் இந்த சமயம் என்பது தன்னை மீட்பிச்சுக் கொள்வதற்கோ அல்லது தன்னுடைய மையப்புள்ளியில் இருந்து மாறி போவதற்கோ தேவையான ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு மரபை நாம் இழந்திருக்கிறோம் அல்லது நம் கைகளுக்கு அது வந்து சேராமலே போயிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை இரண்டாவதாக நான் முன்வைக்கிறேன். என்னுடைய மூன்றாவது அதி முக்கியமான குற்றச்சாட்டு, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தமிழர் மரபு என்பது மெய்யியலை உடைய ஒரு மரபு, ஒரு சமயம். வேறு எந்த சமயத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த தமிழ் சமயத்திற்கு உண்டு. தன்னை உணர்தலை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு சமயம் தமிழ் சமயமாகவே இருக்கிறது. அது அருளாளர்கள் தொடங்கி, பக்தி இலக்கியம் பாடவர்கள் தொடங்கி, மாணிக்கவாசகர் தொடங்கி, திருமூலர் தொடங்கி, வள்ளலார் வரை எல்லோருமே அதை மையப்படுத்தியே வந்திருக்கிறார். இதை உணராத சமூகம் அல்லது இந்த சமயத்தினுடைய தேவையை நமக்கு முறையாக கையளிக்காததனுடைய விளைவு, கடவுள் இல்லை என்று சொன்ன புத்தனை கடவுளாக்கி இருக்கிறார். உருவ வழிபாடு வேண்டாம் என மறுத்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று பாடிய வள்ளலாருக்கு போட்டோ வைத்திருக்கிறார். வள்ளலாரை தனி தெய்வமாக வச்சது கூட இப்ப எங்களுக்கு இப்ப பிரச்சனை இல்ல. அவருக்கு பட்டம் போட்டு வைக்கணுமா பட்டம் போடாம வைக்கணுமாங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக இப்படியான ஒரு சிக்கலை இவர்கள் உண்டாக்கி இருப்பதனுடைய பின்னணி என்னவென்றால், இவர்களுக்கு முழுமையாக புத்தனும் வந்து சேரவில்லை, வள்ளலாரும் போய் சேரவில்லை, திருமூலரையும் இவர்கள் வாசிப்பதில்லை, திருக்குறளையும் இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இவர்களுடைய சமயம் என்பது இன்றைக்கு என்னவாக வந்திருக்கிறது என்றால், வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த புகைப்படத்தை பகிர்ந்தால் நல்ல செய்தி வரும் என்பதாக வந்து பகிர்ந்திருக்கிறது, புரிந்திருக்கிறது. இந்த மெய்யியல் கோட்பாடு என்பது நமக்கு முறையாக நம் கைகளில் வந்து சேரவில்லை என்கிற குற்றச்சாட்டை மீண்டும் ஒரு முறை ஆழ பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சமயம் எப்படி இந்த மாதிரியான முரண்களால் என்ன ஆச்சு அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாருன்னா, பரம்பொருளை மறந்து விட்டோம், பரிகார தலங்களை எல்லாம் நாம் நம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார். சங்க இலக்கியங்களிலே ஆலமர் செல்வன் என்று கொண்டாடிய தட்சணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாலை போட்டு உட்கார வச்சு குரு பூஜையாக மாற்றியதை விட ஒரு கொடுமை இந்த மண்ணிலே எது இருக்க முடியும்? அமைதியாக மோனித்திருந்து சதாகான முனிவர்களுக்கு பசுபதி பாசம் என்கிற உயர்ந்த தத்துவத்தை சொன்னவருக்கு சந்தனத்தை மூஞ்ச அப்பி கொண்டக்கடலை மாலை போட்டு வியாழக்கிழமை முன்னாடி நின்று அவருக்கு செய்கிற இதை விட மிகப்பெரிய ஒன்று சமயத்துல என்ன இருக்க முடியும் என்று கேட்கிறார். அப்புறம் கோயிலுக்கு போறதை பத்தி பேசினார். உண்மை. இப்ப புதுசா ட்ரெண்டிங்ல இருக்கிற பரிகாரம் என்ன தெரியுமா? பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில ஃபுல்லா தூங்கிட்டு காலையில திருச்செந்தூர் முருகனை பார்த்தா எல்லா நல்லதும் நடக்கும். இப்ப ஒண்ணு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. எங்க ஏற்கனவே எங்க திருச்செந்தூர் முருகனை லைன்ல நின்னு பார்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு. இதுல பௌர்ணமியில கடல்ல வேற உட்கார்ந்து அப்படிங்கிறாங்க. இப்ப மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதுதான் இவங்க சொல்ல வராங்க. இந்த மண் எப்படி இருந்தது? அப்பர் சொன்னார், நீ போகாத, நாளும் சரியில்லை கோலும் சரியில்லை என்று சொன்ன போது, அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று இறைவன் இருக்கிற போது இந்த கிரகங்கள்
வேதங்கள் என்ன செய்யும் என்று போன ஞானசம்பந்தர் இருந்த மண்ணிலே கிரகங்களையும் கோள்களையும் கொண்டாடுகிறார்களே என்று சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக பிரிட்டோ அவர்கள், அவர் முகத்திலே ஒரு தெளிவு தெரியுது பார்க்கும்போது அழகா பதில் சொல்வாருன்னு நம்புகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோடு பிரிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். வானளவு புகழுடைய அன்பார்ந்த வானவராயன் அவர்களே, ஆன்மீகத்தில் அரிச்சுவடி படித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லும் எங்களுடைய வழிகாட்டி செல்வேந்திரன் அண்ணா அவர்களே, அன்பார்ந்த நெறியாளர் அவர்களே, சக பேச்சாளர்களே, அன்புள்ளம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். காலம் கடந்து தமிழர்கள் கையில் சமயம் சரியாக வந்து சேர்ந்திருக்கிறதா? நெறியாளர் தொடங்கும் போது சமயத்திற்கு மிக அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தார். சமயம் என்றால் சமைத்தல், பக்குவப்படுத்தல். கார்த்திக் ராஜாவுக்கு கொஞ்சம் பக்குவம் பத்தலையோ அப்படின்னு தோணுது. இப்போ கார்த்திக் ராஜா எனக்கு சக்கரை கொடுக்குறாரு, காவியா பால் கொடுக்குறாங்க, நம்ம கபிலா அவங்க கொஞ்சம் முந்திரி கொடுக்குறாங்க, நான் எல்லாம் சேர்த்து பாயாசமா செஞ்சு நடுவர் உட்பட எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறேன். கார்த்திக் ராஜா குடிச்சிட்டு ரொம்ப சுவையா இருக்குங்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க. போகும்போது கார்த்திக் ராஜா மட்டும், ஆனா என் சக்கரை மட்டும் இப்படி திரிஞ்சு போச்சு, சர்க்கரையை காணமே, இதுல சர்க்கரையை திருப்பி கொடுன்னு கேட்கிறேன். அந்த சக்கரை தானே பாயசமா மாதிரி இருக்கு. அவரு சர்க்கரை கொடுத்துட்டு நான் வேப்பனையை கொடுத்துருந்தானா அவர் கேட்கறது நியாயம். அவர் சர்க்கரையை கொடுத்துட்டு அந்த சர்க்கரையினுடைய இனிப்புங்கிற தன்மை மாறாத பாயசத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு சமயம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மாறி அது திரிந்துருச்சு அப்படிங்கிறார். இன்னைக்கு இந்து சமயம் என்பதே அதனுடைய அடிப்படை 6 மதங்கள் 6 தரிசனங்களை உட்படுத்தியதுதான். அப்ப ஒன்றை ஒன்று விழுங்கி வந்ததல்ல, ஒன்றினுடைய தன்மை மாறாமல் தன்னோடு தக்க வைத்துக் கொண்டு வளர்ந்து நின்ற ஒரு ஞான மரபில் நின்று கொண்டு இன்னைக்கு ஒன்று மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அவர் ABC வரிசையா சொன்னார். இதுல கடவுள் நம்பிக்கைன்னா என்னன்றதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் மிக பழமையான ஓவியம் இந்தோனேசியாவில் சுலவேசி அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. எத்தனை வருஷம் அப்படின்னா, நம்மளாம் இப்ப தமிழினுடைய தொன்மை ஒரு 3000 வருடம் இருக்கலாம், 4000 வருடம் இருக்கலாம். அதற்கான சான்றுகள் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஓவியத்தினுடைய வயது 51,200 ஆண்டுகள். மனிதனுடைய மிக பன்மையான ஒரு கலை. அந்த ஓவியம் ஒரு பன்றியை 3 நபர்கள் சேர்ந்து வேட்டையாடும்படியாக இருக்கின்ற ஒரு ஓவியம். அதற்கு அந்த ஆய்வாளர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதோடு பல்வேறு சின்ன சின்ன ஓவியங்களா சேர்ந்திருக்கு. மனிதனுக்கு 2 பழக்கங்கள் மனித குலம் உருவானதிலிருந்து இருக்கிறது. ஒன்று கதை சொல்லுதல், அவன் வேட்டையாடி இருப்பான், வேட்டையாடுவதை கதை சொல்வதற்காக அவன் படம் தீட்டி இருக்கிறான். இரண்டாவது, அவனுக்கு இறை நம்பிக்கை இருந்தது, கடவுள் வழிபாடு இருந்தது. அதற்காக அவன் வணங்கக்கூடிய அல்லது பயப்படக்கூடிய இயற்கையை படமாக வரைந்திருக்கிறான். அப்ப மனித குலம் தொடங்கியதிலிருந்து அவனுக்கு உணர்வு, உறைவிடம் அப்படின்னு அடிப்படையை தாண்டி இருக்கின்ற 2 விடயங்கள், ஒன்று கலை, மற்றொன்று இறை நம்பிக்கை. அப்போ மனுஷனுக்கு எத்தனை தொன்மையிலிருந்து இறை நம்பிக்கை வருது. அப்ப அது அப்படியே இன்னைக்கு இருக்கானா? எல்லாவற்றுக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்தது. இறைவனும் அப்படி பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டவர் தான். இன்றைக்கு அதன் அடிப்படையில் தான் இறைவனை நம் சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது. ஓ, எது கடவுள் அப்படின்னா கம்பர் சொல்லுவாரு, ஒன்றே எனில் ஒன்றேயாம், பலவொன்றுரைக்கு பலவையாம். ஒன்னா ஒண்ணு வச்சுக்க, பழசுனா ஆமா பழசுதான், உன்னோட என்ன சண்டை போட்டுட்டான், இது என்ன பிரச்சனை? நாளைய திவ்ய பிரபலம் வந்தோம்னா, உலன் எனில் உலன் அவன் உரு இவ்வுருக்கள், உலன் அலன் எனில் அவன் அரு இவ்வருக்கள். உருவம் இருக்கா? கண்ணில் பார்க்கின்ற எல்லோரும் கடவுள் தான், எல்லா பொருட்களும் சேர்த்து கடவுள் தான். ஒருவேளை அருவம், அவன் உருவம் இல்லாமல் இருக்கின்றானா? நாம் காண முடியாத எல்லாரும் கடவுள் தான். இது திருவாய்மொழி. நம்முடைய திருமூலர் சொல்லுவார், உள்ளத்து முலன் புறத்து உளன் என்பாருக்கு உள்ளத்து முலன் புறத்து உளன் எம்மிறை. உள்ளத்து இல்லை புறத்தும் இல்லை என்பாருக்கு உள்ளத்தும் இல்லை புறத்து இல்லை தானே. உள்ளுக்குள்ள கடவுள் இருக்காரா? ஆமா, உள்ளதான் இருக்காரு. வெளியில கடவுள் இருக்கிறாரு நினைக்கிறியா? வெளியில இருக்காரு. உள்ளே வெளியில நினைக்கிறியா? உனக்கு கடைசி வரைக்கும் கடவுள் இல்லவே இல்லதான், உனக்கு இல்லை கடவுள், அவ்வளவுதான். இத்தனை அறிஞர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள் சொன்னதை தமிழ் 2 வார்த்தையில் சொல்லியது, இறை நம்பிக்கை. கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை, அவரவர் நம்பிக்கை கூடியது அவரவருடைய கடவுள். இதுதான் கடவுளுக்கான புரிதல். ஒரு ABC சொன்னார்ல, முதல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட வழிபாடுன்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வழிபாடு மட்டும் என்ன பரிணாம வளர்ச்சிக்கு மாறாமல் இருக்குமா? நமக்கு எல்லாம் முருகன் தெரியும், முருக வழிபாடு தெரியும். முருக வழிபாடு எங்கிருந்து வந்தது என்றால், முன்னால் முருகு என்பது ஒரு ஆற்றல் வழிபாடாக இருந்தது. தமிழர்களுடைய சங்க இலக்கியத்திலும் முருகு என்பது ஒரு ஆற்றலினுடைய வழிபாடு. அதற்கு உருவம் கொடுக்குறாங்க, அதன் பின்பு அது முருகனாக மாறுகிறது. அந்த காலத்துல இப்ப அண்ணன் சொன்னாரு, கண்ணகிக்கு சிலை வடிப்பதற்காக செங்குட்டுவன் கல் எடுத்து வந்தான். கல்லை நட்டு வழிபட்டால் அதை கடவுள் உறையும் என்பது நம்முடைய நம்பிக்கை. கடற்கரையில் பரதவர்கள் சுறாவினுடைய கொம்பை கடற்கரையில் நட்டு வழிபட்டார்கள். சுறாவினுடைய கொம்பில் கடவுள் உறையும் என்பது அவருடைய நம்பிக்கை. அது வழிபாடாக இருந்தது. ஒருவர் பக்தியில் இருக்கிறார் என்றால், பக்தி கொண்ட ஒருவர் மீது கடவுள் உறையும். வேலன் விளையாட்டு என்பது தொல்காப்பியத்தில் இருக்கிறது. வேலன் விளையாட்டிலிருந்து
மனிதன் ஒருவன் மீதும் கடவுள் வந்து உறைவான் என்பது அவருடைய நம்பிக்கை. எல்லோருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வழிபாடு இருக்குன்னா வழிபாடு மாறிடுச்சுன்னு சொல்றதுல என்ன லாஜிக் இருக்க முடியும், என்ன தர்க்கம் இருக்க முடியும்? இன்னைக்கு தலவிருச்சம் பத்தி சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடிமரம் என்று சங்க இலக்கியத்தில் ஒன்று இருக்கிறது, காவல் மரம். சேர சோழ பாண்டியர்கள் மூவருக்கும் 3 மரங்கள் இருக்கிறது. அவர்களுடைய குல சின்னம் அது. யாராவது போர் எடுத்து வராங்கன்னா முதல்ல பாதுகாக்கிறது இந்த மரத்தை தான் பாதுகாப்பாங்க. எல்லோரும் தன்னுடைய உயிரை விட்டாவது அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டும். அரசன் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முதலாக அரசனுடைய மணிமுடியை போய் களைய மாட்டான், அரசனை கொல்ல மாட்டான், அந்த காவல் மரத்தை கடிமரத்தை தான் வெட்டுவான். அந்த மரத்துல வெட்டிதான் முரசு செய்வார்கள். அதுதான் கொற்ற முரசு அப்படின்னு. அரசனுக்கான முரசு என்பது எதிரி நாட்டு காவல் மரத்திலிருந்து செய்தது. ஏன்னா அன்னைக்கு காவல் மரம் என்பது வழிபடக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதிலிருந்து வந்த சமயத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு தலவிருச்சம். எந்த தளத்தில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் அழித்து ஒரு கோயில் கட்டப்படுகிறதோ, மரம் என்பது ஒரு உயிர், இது தமிழரினுடைய மரபு, அந்த மரத்தையும் வழிபட வேண்டும் என்பதற்காக தலவிருச்சம் வச்சாங்க. இன்னைக்கு அதற்கான தொன்மை எங்க இருக்கு, தொடர்ச்சி எங்க இருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? கடிமரத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தலவிருச்சம் வந்திருக்கோம்னா இது மாறி போச்சு, இது அழிஞ்சு போச்சுன்னு இல்ல, ஒன்று இன்னொன்றாக பரிணமித்திருக்கிறது நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம கொங்கு மண்டலத்திலிருந்து பேசுறோம். கொங்கு நாட்டு மக்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. மழை வரலன்னா மழை வேண்டி நம்ம எல்லாம் வந்து பல்வேறு நோன்புகள் இருக்கும். கொங்கு நாட்டு மக்கள் மழை சோற்று நோன்புன்னு ஒண்ணு இருப்பாங்க. இப்ப மழை இல்லாமல் வறண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் முதலாக உப்பு இல்லாமல் சோறு வாங்கி எல்லோரும் சேர்ந்து வெறும் கரையில் பரப்பி அதை உண்பார்கள். இது அவர்களுடைய மரபாக இருந்தது. அதுக்கப்புறமும் மழை பெய்யலன்னா நேரடியா மழை கடவுள்கிட்ட டீலிங், நான் எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போறோம். இது வந்து பஞ்சத்திற்கான ஒரு அறிகுறியாக எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போறோம். ஏன்னா மழை தான் வரலையேன்னா மழை இறங்கி மழை இறக்கப்பட்டு மழை பெய்யும் என்பது அவர்களுடைய மரபு, அவர்களுடைய வழிபாடு. அப்போ ஒரு பெரும் மதம், ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட மதத்துல இந்த வழிபாடு இருக்குன்னா இல்ல, ஆனா மக்களினுடைய நம்பிக்கையும் இந்த வழிபாடு முறை இருக்கு. அப்ப எனக்கு எது தெய்வம்ங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதற்கான சொல்ல என்ன தெரியுமா? இஷ்ட தெய்வம். அவரவருக்கு எது இஷ்டமோ அது அவருடைய தெய்வம், அவரவருக்கு எது நம்பிக்கையோ அது அவருக்கான மதம், அவரவருக்கு எது பிடித்திருக்கிறதோ அது அவர்களுக்கான வழிமுறை. இதுல என்ன ABCD நீங்க இதை வரைக்கும் கூட போடுங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணுதான். ABCன்னா அந்த செக்ஷன் வந்து திருப்பி வந்து திருப்பி ஒரு சப்செக்ஷன் வச்சிருப்பாரோ அப்படின்னு எப்படி எழுதுறதுன்னு தெரியல. சாமியில வந்து செக்ஷன் பிடிச்சிட்டாங்கன்னு. இது அறிவார்ந்த அவை. நான் ஒன்றை சொல்கிறேன், சிவபெருமானை நம்மால் பல்வேறு விதங்களில் வழிபட முடியும். உருவமாக நாம் சிவனை வழிபடுகிறோம், உருவம் இல்லாமல் அருவமாக லிங்கத்தை வழிபடுகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை தாண்டி ஒரு வழிபாடு இருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலாக சிவனை பிரம்மமாக நாம் வழிபடுவோம். அதுவும் சேர்த்துதான் நம்முடைய மதத்தில் இருக்கிறது. இப்ப இந்த செக்ஷனாக இதுக்கு இந்த கடவுள், ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு கடவுள்னா அதுதான் கடவுள் வந்த வழிமுறையே. தொழில் பழங்குடியினருக்கு அதுதான் இருக்கு. இது வந்து ஃபங்க்ஷனல் காடுன்னு சொல்லுவாங்க. இப்ப மழை வேண்டி ஒரு கடவுள் இருக்குன்னா அது மழைக்கான கடவுள்னு வச்சிருப்பாங்க, போருக்கான கடவுள் கொற்றவை வச்சிருப்பாங்க. இதான் தமிழ், இதெல்லாம் தமிழ் ஏத்துக்கிறீங்க தானே? இதெல்லாம் சமயத்துல வருமாறாக கொற்றவை இருக்குன்னா அது வெற்றிக்கான கடவுள் வச்சிருக்கோம், மழைக்கான கடவுள் வச்சிருக்கோம். இது ஃபங்க்ஷனல் காடு. ஒரு குறிப்பிட்ட செயலை ஒரு கடவுள் செய்வார்ங்கிற நம்பிக்கையில் இருந்தது. அதற்கடுத்து சமுதாயம் வளர்ந்தது. ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் சொசைட்டி. ஒரு வேட்டை சமுதாயத்திலிருந்து விவசாயத்தை கண்டுபிடித்த முதலாக அந்த சமுதாயத்தில் அப்படி இருந்துச்சு. அதுக்கடுத்து சமுதாயம் வளர்ந்து இன்னும் கட்டமைப்புகள் சிக்கலாகுது, கடவுளும் சேர்ந்து வளர்ந்தார்கள். ஃபங்க்ஷனல் காட்ஸ் என்கின்ற இடத்தில் இருந்து ஆல்மைட்டி காட்ஸ் அப்பதான் வராங்க. நம்ம சொல்கின்ற மும்மூர்த்திகள் எல்லாம், முழு முதல் கடவுள்கள் எல்லாம் அப்பதான் வந்து சேர்றாங்க. இது இறைவனுடைய பரிணாம வளர்ச்சியில் உள்ள வரலாறு. அப்ப இந்த செக்ஷன் பிரிக்கிறதுல இருக்கல தப்பே கிடையாது. நீங்க எந்த இடத்திற்கு சென்றாலும், நீங்க ஆப்பிரிக்கால போனீங்கன்னா ஆப்பிரிக்காவினுடைய தொல்குடி மரபுகள் வந்து இந்த மாதிரி செக்ஷன் பிரிச்சதுக்கு இருக்கு. அவங்களுக்கு உணவுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க, அவங்களுக்கு நதிக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க, அவர்கள் நெருப்புக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க. இன்றைக்கு மிக முக்கியமாக நீங்க கிரேக்கத்தில் இருக்கீங்கன்னா கிரேக்கத்தில் இருக்கின்ற பேச்சுக்கு ஒரு கடவுள் இருக்காருங்க. நீங்க பேச்சாளர் இருக்குன்னா பேச்சாளருக்கு கிரேக்கத்தில் ஒரு கடவுள் இருந்தார். காதல் செய்வதற்கு மன்மதனை வணங்க வேண்டுமா அல்லது வேறு கடவுளை வழங்க வேண்டுமா என்பது என்னுடைய மனம் சார்ந்தது. உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது அன்பு, கடவுள் வணக்கம் கிடையாது. நீங்க காலகஸ்திக்கு காலால நடந்தீங்கன்னா உங்களுக்கு காவி உடை கிடைக்குமே தவிர கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகிவிடுமாங்கிறது தெரியாது. இல்ல எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு ஆயிடுச்சு. அவரு விவரம் தெரிஞ்சது, அதனால கேட்காரு. கார்த்திக் பாவம், அதான் சொன்னேன்ல, இன்னும் கொஞ்சம் சமைப்பதில் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், பண்படுதல். அப்போ இப்ப வந்து சாமிக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து நிறைய பிரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறது. இத்தனை பன்முகப்பட்ட கடவுள் எல்லாம் சிதறி போயிடுறாங்க அப்படின்னா சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியவர். அவர் சொல்றாரு, எந்த இடத்தில் உயிர் செழுமை இருக்கிறதோ அந்த இடத்தில் பன்முகம் இருக்கும். நீங்க ஒட்டுமொத்த யூரோப்பியம் எடுத்துட்டீங்கன்னா, ஐரோப்பாவை எடுத்துட்டீங்கன்னா உண்ணக்கூடிய உணவு பயிர்களினுடைய எண்ணிக்கை 20 to 30 வரைக்கும் தான். நீங்க கொங்கு நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா சம்பாரம் மட்டும் 40 சம்பா இருக்கும். ஏன்னா இங்க இருக்கின்ற உயிர் செழுமை அத்தனை பெரியது. அப்ப இத்தனை பெரிய உயிர் செழுமையையும் இத்தனை பெரிய இயற்கை பன்முகத்தன்மையும் கொண்ட ஒரு நாட்டுக்கு இறைவனும் பன்முகத்தன்மையாக தான் இருப்பான். நீங்க குருவை வந்து வழிபாடுக்கு உரியவராக மாற்றுகிறீர்கள், அவரையே கடவுளா வைக்கிறீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். கார்த்திகராஜ ஏற்றுட்டார். நடிகர் வைத்து வழிபாடுவது தமிழர்களுடைய மரபு பண்பாடு அப்படின்னு.
ஏன்னா புறநானூற்றிலே இருக்கு, நெல் குத்து பழவும் கடவுளும் எனவே. ஒரு நடுகளை வைத்து நெல்லை தூவி வழிபடுவதை தாண்டி வேறு கடவுள் எனக்கு இல்லை. ஏன்னா இது மரவக்குடியில் இருந்தது, மரக்குடி, ஏன்னா போர் வீரர்களுடைய இருந்தது. திருவண்ணாமலையில எடுத்தனூர்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்க ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டினுடைய சிறப்பு என்னன்னா, அங்க ஒரு வீரன் கத்தியோட இருக்கான். அந்த வீரன் நாட்டிற்காக ஆணரை கவர வந்தவர்களை எதிர்த்து செத்து போனான். ஆனா அந்த வீரனோடு சேர்த்து பக்கத்துல ஒரு நாய் இருக்குங்க. அந்த நாயினுடைய பெயர் கோவிவன். அந்த நாய் கவர வந்த கல்வர்களை கடித்து அதன் மூலமாக செத்து போச்சு. அது எத்தனை வருஷமா இருக்குன்னா 2200 வருடங்களாக அந்த நாயையும் சேர்த்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அப்ப ஊருக்காக உயிர் விட்டது ஒரு நாயாக இருந்தாலும் வழிபடுவதுதான் தமிழர்களுடைய சமயம், அதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. திரும்ப குறிப்பிடறதுக்கு மன்னிக்கும், ஏன்னா எங்களுக்கு சரியான விளக்கம் வேணும் அப்படிங்கிறதால. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாய்பாபா வணங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்ல குருக்களை வணங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒரு மரபு இருந்தது. 18 சித்தர்களையும் நாங்கள் தெய்வமாகத்தான் பாவித்தோம். ஆனா எப்படி பாவித்தோம்னா, அவர்கள் ஜீவசமாதி அடைந்து விட்டால் அவர்களுக்கு மேலே சிவலிங்கத்தை வைத்து அவர்களை கடவுளாக வழிபட்டோமே தவிர, எங்கள் சிவபெருமான் போய் பாபாவின் காலிலே பூ வைத்து வணங்குவதை போல நாங்கள் வணங்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு எப்படி நீங்க விளக்கம் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. பிழைகள் நெறிகள் ஆகாது, வணங்குவது பிழை, அது எல்லாருக்குமான நெறியாக ஆகாது. எப்பயுமே எக்ஸப்ஷன் ஒண்ணு சொல்லுவாங்க, அது எக்ஸாம்பிள்ஸ் ஆகாது, அது தனி. நீங்கள் சொல்வது பிழை. பிழையை எல்லோருக்குமான மையமனமாக மாற்றுவது நம்முடைய பிழை, இந்த வாதத்திற்கான பிழை, அது சாதனையினுடைய பிழை. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது சாய்பாபாவை வணங்குகிற பிரச்சனையை தவிர சாய்பாபாவின் பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறார். தமிழர் சமயத்தினுடைய பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து சித்தர்கள் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கார்த்திக் ராஜா பேருக்கு பின்னாடி சித்தர்னு ஒரு பேர் வந்தா மட்டும்தான் சித்தரை எடுத்து பாருப்பாங்க. சித்தர் ஒரு கழக மரபு அப்படின்னு சொல்றாங்க. வாழையடி வாழையாக திருக்கூட்ட மரபு நானும் வந்தேன் வள்ளலார் சொல்றாருல, வள்ளலார் ஒரு சித்தரா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? அவர் கழக மரபுல செய்யலையா? அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவும் சமயம் வேண்டும் அப்படிங்கன்னா சாமியை அடைவதற்கு எதற்கு சமயம், மதம் எதற்கு, மார்க்கம் நமக்கு போதும்னு சமரச சன்மார்க்கத்தை உருவாக்கியவர் வள்ளலார். வள்ளலார் அவர் ஏன் பசித்தவன் தெய்வம் பசியாற்றுதல் வழிபாடு அப்படின்னு சொன்னார்னா, அவருடைய காலகட்டத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இந்த தலைப்பே ரொம்ப அருமையா இருந்தது. முதலில் மொழியிலிருந்து வரலாறு வேணும், வரலாற்று பார்வையோடு தான் நம் சமயத்தை அணுக வேண்டும். வள்ளலார புரியணும்னா நமக்கு வரலாற்று பார்வை வேணும். ஏன்னா வள்ளலாரினுடைய காலம் 10 பஞ்சங்கள் கிட்டத்தட்ட வந்தது. அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த உலகத்திலும் 100 ஆண்டுகளில் இறந்த போர்களால் இறந்த போர் வீரர்களை விட இந்தியாவில் மட்டும் 10 வருஷத்தில், அந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்த பஞ்சங்களில் 10 வருஷத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த காலகட்டம் வரலாறினுடையது. அப்போ பசித்தவனுக்கு ராமாயணமோ கீதையோ சொல்லி என்ன பயன் என்பதற்காக 1878 தாழ்வு வருட பஞ்சம் வருது. அதற்கு முன்னாடி 1866 2 பஞ்சங்கள் தொடர்ந்து வருது. அப்ப அவர் அணையாத ஜோதியை வழிபடுங்கள், பசியாற்றுதல் வழிபாடுன்னு சொல்றது அது ஒரு கழக மரபு இல்லையா? ஒட்டுமொத்த கட்டமைக்கப்பட்ட நிறுவனமாக்கப்பட்ட மதங்கள் எல்லாம் ஒரு பாதையை செல்ல இது சரி என்று யார் சொல்கிறார்களோ அவருக்கும் நீங்க சித்தரை பார்க்க மாட்டீங்களா? பாரதியார் சொன்னார், எனக்கு முன்னால் சித்தர் இருந்தப்பா நானும் இருந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில், நானும் வந்தேன் அப்படின்னு சொல்றாருல. பாரதியாரினுடைய கழக மரபு என்னன்னா, பாரதியார் சக்திகிட்ட கேட்கும் போது அவர் ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டார். இந்த மாதிரி சக்தி எனக்கு அற்களையும் கொடைகளையும் தாங்கணும். சக்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, எனக்கு நீ உதவுவதற்கு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கிறதா பாரதியுடைய பாட்டாதான் இருக்கும். இங்க இருக்க எல்லாருமே படிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சக்தியை பாரதி அவருக்கு சமமா வச்சுதான் டீல் பண்ணுவார். ஒரு பக்தனாவோ கீழே இருக்க மாட்டார். இன்னைக்கு சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனுக்கு தருவார். இன்னைக்கே தன்னை ஒரு நாள் அவன் டைம், ஒரே ஒரு நாள் டைம், இன்னைக்கு தந்தனா உனக்கு நல்லதுங்கிற மாதிரி தான் பாரதி பேசுவார். அதனாலதான் பாரதி சொன்னார், தெய்வம் நீ என்று உணர். இது எத்தனை பெரிய ஆன்மீக தத்துவம் தமிழருக்கு. தெய்வம் என்பது இருப்பது, கடவுள்ங்கிற வார்த்தை எதற்கு வந்தது? அனைத்தையும் கடந்து எவன் ஒருவன் உள்ளாக செல்கிறானோ அவனோடு இருப்பவன் கடவுள். அதனால்தான் கடவுள் வந்தது. சரி, இன்னைக்கு சமயம் என்ன வந்தது? கிட்டத்தட்ட நான் 3 பதில் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது மீட்டு கொண்டு வருவதற்கு காந்தியடிகளை தமிழகத்தில் யாருமே ஒரு தேச தலைவராகவோ தேசத்தினுடைய தந்தையாகவோ பார்ப்பதை தாண்டி அவரை கடவுளாக தான் பார்த்தாங்க. அவர் இங்க வந்த முதல் முறையிலிருந்து அவர் கடவுளுக்கு சமமாக தான் இருந்தாங்க. ஏன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம மகாத்மா காந்தி அடிகள்னு எல்லாரும் குறிப்பிடுறோம்ல, அதுல காந்திக்கு முன்னொட்டாக மகாத்மா இருக்கு, பின்னொட்டாக அடிகள் இருக்கு. இதுல மகாத்மாவை விட முக்கியமானது அடிகள் தான். ஏன்னா காந்தி அடிகள் தான் நமக்கு அறிமுகமாகுன்ற போதே காந்தி அடிகளாக தான் அறிமுகமாகிறாங்க. ஏன்னா அந்த அடிகள்ங்கிற சொல்லுக்கு நம்முடைய மரபுல ரொம்ப தொன்மையான ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா அரவண அடிகள், கவுந்தி அடிகள்னு சமணத்திலும் சரி பௌத்தத்திலும் சரி அடியை வணங்குவது, அடி தொழுவது என்பது ஒரு மரபு. அத திருவிக்கா தான் முதலாக திருவிக்கா தேசபக்திலே காந்தியடிகளை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது காந்தி அடிகள்னு அவர் தான் முதலாக எழுதுறார். மக்கள் படிக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த காந்தியடிகள் ஒரு சொல் பொதுமானதாக இருந்தது, காந்தியை இறைவனாக பார்ப்பது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடிகள் என்கின்ற வார்த்தை, அந்த மரபு 12 காலமாக தமிழர்களுக்கு கடந்து வந்திருந்தது. அந்த ஒரு சொல் பொதுமானதாக இருந்தது. காந்தியடியை நம்மோடு இறை உணர்வோடு
ஒழித்து வைப்பதற்கு. ரொம்ப பழசா சொல்றீங்க எல்லாமே. இன்னைக்கு இப்படி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, 6 நாளைக்கு முன்னாடி முகரம்ங்க. சிவகங்கை மாவட்டத்துல வந்தினிப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். முகரம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய பண்டிகை. அல்லாஹ் சாமிக்கு அந்த கிராமத்தில் இந்துக்கள் தீ மிதித்து வணங்கினார்கள். அது காரணம் என்னன்னா, அந்த கிராமத்தில் முன்னாடி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. அடுத்து வேலை காரணமாக, அவர்களுடைய தொழில் காரணமாக இஸ்லாமியர்கள் அந்த கிராமத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். ஆனால் இன்னும் அவர்களுடைய வழிபாட்டு கூடம் அங்கே இருக்கு. 300 ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய முகரம் பண்டிகைக்கு பஞ்சான காவடி இந்துக்கள் தூக்குவாங்க. அல்லாஹ் சாமிக்கு இந்துக்கள் தீ மிதித்து வழிபடுவார்கள். அடுத்த நாள் காலையில இந்த தீ மிதித்து அந்த நெருப்பு இருக்கும், அந்த சாம்பல், அதுதான் திருநூல், அந்த விபூதி. திருநீரை இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு நெற்றியில் பூசி விடுவார்கள். இது வழிபாட்டு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இப்ப கார்த்திகாரருடைய பார்வையில் பார்த்தோம்னா, என்னங்க இதெல்லாம் தப்பு, இப்ப எப்படி இஸ்லாமும் இந்து மதமும் சேர முடியும்? அது என்ன நட்பை வளர்க்குறீங்களா? அவரு சொல்லவே இல்லை. அதாவது அவர் கணக்கில் எழுதிட்டு போயிருக்காரு போகும்போது. இல்ல, அவர் நெறியாளருக்கு பயந்துதான் இந்த பியோட நிறுத்திட்டாரு. இன்னும் சிடி போட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாரு. முக்காலமும் உணர்தல் தானே சமயமும். கன்னியாகுமரியில பள்ளி ஆண்டவர் கோயில்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு உருவம் கிடையாது. நான் சொன்னேன்ல, அருவ வழிபாடு, உருவமே கிடையாது, அங்க எங்கேயுமே இருக்காது. அந்த கோயிலுக்கு வருவது கிறிஸ்தவர்களும் வருவார்கள், இந்துக்களும் வருவார்கள், இஸ்லாமியர்களும் வருவார்கள். ஒவ்வொருமே தன்னுடைய மதம் எந்த வழியில் வழிபாட்டை கற்பித்ததோ அந்த வழியில் வழிபாட்டு செய்து பகிர்வார்கள். அப்போ மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுடைய வார்த்தை தான் எனக்கு ஆன்மீகம்னா ஞாபகம் வரும். ஆன்மீகம் என்பது நம் சுயத்தை தேர்வதற்கான பாதை. கடவுளை காண்பது மட்டுமல்ல ஆன்மீகம், பார்க்கின்ற ஒவ்வொன்றிலும் கடவுளினுடைய தன்மையை காண்பதும் தான் ஆன்மீகம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தன்மையை, அனைத்தையும் உள்ளடக்கிய தன்மை இருக்கலாம். அதுதான் தமிழரினுடைய ஆன்மீகம் என்று நினைக்கிறேன். இப்ப வாட்ஸ்அப்ல வைக்கிறேன்னு சொன்னாங்க. 6 நொடிகளில் நீ ஷேர் பண்ணிட்டேன்னா உனக்கு அமோகமாக இருக்கும். எனக்கு முருகன் பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. யூடியூப்ல அடிக்கடி கேட்பது என்னுடைய வழக்கம். கந்தசஷ்டி கவசம் யூடியூப்ல மட்டும் 24 கோடி வியூஸ். நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும், முருகன் பாடல் 24 கோடி வியூஸ். நீங்க சொல்றது கந்த சஷ்டி கவசம் கர்நாடக சங்கீதத்துல பாடினதா, இல்ல இப்போ ஒரு அம்மா பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பாடுதே அதை சொல்றீங்களா? 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இசை அறிவு குறைவு. அது கர்நாடக சங்கீதமா அல்லது வேறு ஏதாவது ஒரு சங்கீதமா? அது எவ்வளவோ பாட்டு இருக்கும் போது நீங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க. அதுதான் நீங்க கரெக்டா அதை சொல்றதால ஒரு சந்தேகம் வருதுங்க. எனக்கு அது கர்நாடக சங்கீதமா அல்லது நம்முடைய தமிழர் சங்கீதமா, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இசை ஞானம் இல்லை. ஆனால் முருகனுடைய அருளை பாடுவதால் எனக்கு அதில் கடவுளினுடைய பெயரை தாண்டி அதில் இருக்கின்ற இறைமை எனக்கு முக்கியமாக இருந்தது. அந்த பாடலை கேட்டா எனக்கு ஒரு இறைமை இருக்குன்னு நான் உணர்றேன். அப்போ அந்த பாட்டை விட முக்கியமானதா அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப அதிகமாக லைக் பண்ணது, எல்லாராலும் லைக் பண்ணதை பின் பண்ணி வச்சிருப்பாங்க. 5 வருடம் கழித்து நான் கருவுற்று இருக்கிறேன், எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த கமெண்ட். நண்பர்களே, இந்த கமெண்ட் போட்டவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கமெண்ட் உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா 750 பேர், கிட்டத்தட்ட 725 பேருக்கு கீழே முருகனே பிறப்பார், முருகன் உங்களுக்கு துணை செய்வார், முருகன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ திருமூலர் எனக்கு ஞாபகம் வந்தார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அடுத்தவர்களுக்கு உன்னால் குடிக்க முடிந்தது என்றால் அந்த இன்னுரை தான். நீங்க சொல்றீங்களா, அதே இந்த வாட்ஸ்அப்ல வச்சிருக்க இந்த 6 நோடி அனுப்புறவனா, அதே வாட்ஸ்அப் யூஸ் பண்றவனா யூடியூப் யூஸ் பண்றான், அதே யூடியூப் யூஸ் பண்றோம்னா இந்த கமெண்ட்டும் போடுறோம். அப்போ இறைமை என்பது வேறு, இறை உணர்வு என்பது வேறு. இப்ப இன்றைக்கு தமிழரினுடைய சமயம் நம்ம கைகளில் வந்திருக்கின்றால், என்றைக்குமே வந்திருக்கிறது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வார்த்தையோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு கடவுளுக்கு எத்தனை கைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எல்லா கடவுளுக்கும் 2 கால்கள் தான். வணக்கம். இந்த சமயம் என்று இவர்கள் இருவர் பேசியதிலே இவர்களை போல எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏன்னா ரொம்ப அழகாக இவர் கேள்விகளை வைத்தார். அந்த கேள்வி இவர் மிக அழகாக மறுத்தார். 2 பேருமே வாதத்திலே இந்த இடத்திலே வென்றதாக நான் பார்த்தேன். அதுல இவர் சொன்ன ஒண்ணு, அது பேசியே ஆகணும். வள்ளலாரை பற்றி சொன்னார். எனக்கும் ஒரு வருத்தம் அதுதான். எங்களுக்கு சாய்பாபா இங்கே வணங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு வள்ளலாரை காண்பித்து இது யார் என்று தெரியுமா என்று கேட்டால் தெரியாது என்று சொல்லுகிற போதுதான் எங்களுக்கு மனம் வலிக்கிறது. ஏன் வயது ஒத்த நண்பன் சொல்றான் வள்ளலார் தெரியுமான்னா அந்த வெள்ளப்படவை சுத்திரிக்குமா அம்மா தானேன்னு கேட்கிறான். இந்த மண்ணிலே பசியோடு இருக்கக்கூடாது என்று வயிற்றிலே எரிகிற நெருப்பை, அடுப்பிலே எரிகிற நெருப்பை வைத்து அனைத்த வள்ளல் பெருமான இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தெரியவில்லை என்றால்
அதை விட ஒரு கேவலம் இந்த மண்ணிற்கு என்ன இருக்க முடியும்? அவரை கொண்டாடாமல் நீங்கள் எங்கிருந்தோ வடக்கில் இருந்த ஒருவரை கொண்டாடினால் நாங்கள் கேள்வி கேட்போம். ஏன்னா இவரையும் கொண்டாடிட்டு அவரையும் கொண்டாடு, நாங்களும் கொண்டாடுகிறோம். அதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். பாருங்க, ஒரு நிறைவுக்கு வரணும். இது பட்டிமன்றம் அல்ல நான் தீர்ப்பு சொல்வதற்கு. அப்படியே நான் தீர்ப்பு சொல்லாம என்று நினைத்தாலும் நமக்கு நேரம் இல்லை. இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அவர் அங்கிருந்து 5 என்று காட்டுறாங்க. என்ன ஏன்னா இவரு விவாதப்படும் நிறைய பேச போறாரு. தீர்ப்பெல்லாம் இல்ல. ஏன்னா இது திருச்சாழல். இந்த திருச்சாழல் எது தெரியுமா ரொம்ப அழகு? ஏன்னா சில நேரங்கள்ல பட்டிமன்றங்கள்ல பேசுகிறவர்களை வைத்து தீர்ப்புகள் சொல்லப்படுவதில்லை. நடுவர் பெருமக்கள் வீட்டிலேயே தீர்ப்பை உறுதி செய்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லி விடுகிறார். ஆனால் இங்க தீர்ப்பு சொல்ல போவதில்லை. ஏன்னா இது தீர்ப்பு சொல்வதற்கான களம் அல்ல. உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். மொழி இந்த மண்ணிலே வந்து சேர்ந்திருக்கிறதா, வரலாறு சேர்ந்திருக்கிறதா, சமயம் சேர்ந்திருக்கிறதா என்று 3 கேள்வி வைத்திருக்கிறோம். அந்த கேள்விக்கு சேர்ந்திருக்கிறது என்று இவர்கள் பேசியிருக்கிறார்கள், சேரவில்லை என்று இவர்கள் பேசியிருக்கிறார்கள். திருச்சாழலுடைய அழகு என்னவென்றால் இங்கு தீர்ப்புகள் மேடையில் எழுதுவதில்லை, உங்கள் மனங்களிலும் சிந்தனைகளிலும் எழுதிக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. ஏன்னா சரவணனை விடவும் நல்ல தீர்ப்பை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் இப்படி சொல்லி இந்த திருச்சாழலை நிறைவு செய்கிறேன். இந்த 3ஐயும் எதற்காக நாங்கள் பேசணும் தெரியுமா? ஔவையார் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரைய வரலன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் இல்ல. நாயை வரைஞ்சா காக்கா மாதிரி வரும், கவலைப்படாதீங்க. வரைஞ்சு பாத்தீங்கன்னா அழகா வரையலாம். உங்களுக்கு தமிழ் பேச வரலன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி முன்னாடி நின்று எம்ஜிஆர் மாதிரி வசனம் பேசி பாருங்க, அழகா நீங்க தமிழ் பேசலாம். உங்களுக்கு படிச்சது மண்டையில ஏறலையா, திரும்ப படிங்க. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், அதே பீட் மாதிரி திரும்ப படிச்சு பாருங்களேன், உங்கள் மனதுக்குள்ளே படிப்பு வந்து சேரும். ஒரு விபத்து நடக்க முடியாம உட்கார்ந்துட்டீங்களா, எழுந்து கொஞ்சம் நடந்து பயிற்சி செய்து பாருங்கள், உங்களால் நிச்சயம் எழுந்து நடக்க முடியும். எங்க அவ்வை சொன்னா, ஓவியம் வரைவது, தமிழ் பேசுவது, மனப்பாடம் செய்வது, நடப்பதெல்லாம் உனக்கு இயல்பிலேயே இல்லை என்றாலும் கூட பை பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். திறமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். ஒரு 3 மட்டும் நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் உனக்கு பிராக்டிஸ்ல வராதுடா. அந்த 3 என்னங்கன்னு கேட்டா, நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று ஔவையார் நமக்கு சொன்னார். ஏன் இந்த 3 பிறவி குணம்னா, நீங்க நாளையில இருந்து நான் என் நண்பன் கிட்ட நல்ல நட்போட இருக்கேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சத்தியமா இருக்க மாட்டேன். நான் அடிக்கடி அவங்க கிட்ட காசு கேட்கிற 2000 இனிமே அடுத்த வாரம் கேட்க கூடாதுன்னு நினைப்போம். அப்புறம் அடுத்த மாசமே 4000 ரூபாய் கேட்போம், மாற மாட்டோம். தயவு பிறவியிலேயே வந்தால்தான் உண்டு, கொடை பிறவிலேயே வந்தால்தான் உண்டு. இந்த தமிழ் சமூகத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? இந்த 3ஐயும் பிறவி குணமாக ஒருவர் இருவர் என்று இல்லாமல் ஒரு இனத்திற்கே பிறவி குணமாக இருந்தது என்றால் உலகத்தில் தமிழ் இனத்திற்கு தான் அது இருந்தது. சார், நீங்கள் வரலாற்றை பாருங்கள். ஒருத்தனுக்கு குழி தோண்டி ஒருத்தன் பெருமாடி முடியுமா? நான் அவனுக்கு குழி தோண்டினேன், என வரலாற்றுல பெருமையா பேசணும்னு சொல்ல முடியுமா? இந்த மண்ணிலே ஒருவரை பேசி, கோப்பெருஞ்சோழன் சாவதற்கு முன்னால் பக்கத்திலே குழி வெட்டுங்கள், என் நண்பன் நான் இல்லாமல் அவனும் வாழ மாட்டான், அவனும் இதுல வந்து படுப்பான், தோண்டுகள்னு சொன்னான். சொன்னபடியே கோப்பெருஞ்சோழனுக்கு பின்னால் பிசிராந்தையாரும் வந்து அந்த குழிக்குள்ளே படுக்கிறார். எனக்கு தெரிந்து காதலன் இறந்து விட்டால் இன்னொரு காதலியும் இறக்கிறாள் என்றுதான் வரலாறு இருக்கிறதே தவிர, ஒரு நண்பன் இறந்து விட்டான் என்பதற்காகவே இன்னொரு நண்பன் இறந்தான் என்கிற வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து தான் எழுதப்படுகிறது. சார், கபிலர் செத்து போயிட்டான், 2 பொண்ணை கையில கொடுத்துட்டு போயிட்டான். நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், இன்னைக்கு செய்திகளை பார்க்கிற போது அந்த குழந்தையின் சொந்த சித்தப்பாவே அந்த குழந்தையிடம் பாலியல் சீண்டல் செய்கிற போது, சம்பந்தமே இல்லாத 2 குழந்தைகளையும் தன் பிள்ளையாக நினைத்து கரை சேர்க்க போராடிய கபிலனை நினைக்கிற போது எங்கள் மனதில் கணக்கிறது என்றால் இந்த வரலாறு எங்களுக்கு காட்டுகிறது. தயவு என்று வந்தால் இந்த வரலாறு என்ன காட்டுது பாருங்க. எங்களுக்கு மயில் குளிருது சார், அது விரிக்குது. பின்ன மழை பெஞ்சா அது தோகை விரிக்கதான் செய்யும். நம்ம ஆளு போய் இருக்கிற போரி ஊத்தி அது மேல போத்தி விட்டு வந்துட்டான். இவனுக்கு அறிவில்லை நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல. அவனுக்கு இதெல்லாம் தெரிந்தாலும் கூட ஏதோ அவன் ஆழ்மனதில் இந்த பறவை நடுங்குவது கூட குளிராக இருக்குமோ என்று நினைத்து தன் அறிவையும் தாண்டி அதற்கு தயவு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்பது எங்களுக்கான பெருமை. சார், பாரி போறான், முள்ள கொடி வந்து விழுந்திருக்கு. அவன் நினைச்சான்னா கை தட்டினா 4 பேர் வந்து ஒரு கம்பு நட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணான் தெரியுமா? இந்த தேருக்காகத்தான் இந்த முல்லை குறுக்க வந்து விழுந்திருக்குன்னு தான் வந்த தேரை அந்த முல்லை கொடிக்கு கொடுத்து விட்டு நடந்தே அரண்மனைக்கு வந்தான் என்றால் அப்படி ஒரு வரலாறு எங்கள் மண்ணில் தான் இருக்கிறது. இந்த வரலாறை இன்றைக்கும் நாம் இங்கே பேசுகிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? 2 விஷயம் காரணம். ஒன்று, நீங்கள் உலகத்தில் வரலாறுகளை தேடி போனால் அவை வேற எங்கோ இருந்து வரலாற்றை சொல்லும். நீங்கள் எகிப்தியருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரமிடுகளை உடைக்க வேண்டும். சீனத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மஞ்சளாற்றங்கர்களை அகழாய்வு செய்ய வேண்டும். ஆனால் தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதையும் இடிக்கவும் வேண்டாம், எதையும் தோண்டவும் வேண்டாம். தமிழ் மொழியின் இலக்கியத்தை படித்தாலே அது அதனுடைய வரலாற்றை சொல்லும் என்கிற போது வரலாறு மொழியோடு சேர்ந்திருக்கிறது. மொழி இன்றைக்கு வரைக்கும் எங்க கையில் கிடைத்திருக்கிறது என்றால் நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். கலப்பிரர்கள் ஆட்சி வந்தபோது நீதி இலக்கியங்களிலே அது நெஞ்சுயர்த்தி நின்றது. பக்தி இலக்கிய காலம் வந்தபோது தேவார திருவாசங்களில் அது நெஞ்சுயர்த்தி நின்றது. கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் வந்த போதும் கூட தேம்பாவணியாய் உமரப்புலவர் சீராபுராணமாக தமிழ் நின்றது என்று சொல்லுகிற போது தமிழர்களுக்கு இது சமயம் அது சமயம் என்று இருக்கலாம், ஆனால் தமிழ் மொழிக்கு எல்லாமும் சமயம்தான் என்று இருந்தது என்று பார்க்கிற போது மொழியும்
வரலாறும் சமயமும் நம் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதா சேரவில்லையா என்பதெல்லாம் தாண்டி நாம் ஒன்றை பெருமிதமாக நினைக்க வேண்டும். நம் மண்ணில் இந்த மூன்றில் ஒன்றும் ஒருபோதும் விழாது. ஏனென்றால் இந்த மூன்றும் தமிழர்களுக்கு ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது என்பதே பெருமை. அந்த பெருமையோடு இந்த திருச்சாழலை நிறைவு செய்கிறோம். நல்ல ஒரு அவையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கோவை புத்தக கண்காட்சிக்கும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு புதிய அமைப்பு, ஒரு வடிவத்தை பெரியவர்களை வைத்து செய்யாமல் எங்களை வைத்து செய்தார். ஏன்னா புதுமை என்பது இளமையோடு சேர்கிற போது அது அழகாக இருக்கும் என்பதால் எங்களை தேர்வு செய்து அதை கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை விட பெரிய நன்றி முன்னால் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள். இந்த திருச்சாடல் வெற்றி அடைந்ததா என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை என்கிற மன திருப்தியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.